ராணிக்கா டூர் பத்தி பேசிட்டு வந்து இப்படி படுத்திருக்கீங்க? வா சின்னப்பண்ணு வா, சும்மா தான் படுத்திருந்தேன். எங்க அவளுங்கலாம் அவளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல, நம்ம நாளைக்கு புளிசோறு கிண்டணும். புளிசோரக்கா, சரி சரி. அப்ப நைட் நம்ம எல்லாரும் இங்கே படுத்துடலாம். அப்பதான் காலைல சீக்கிரமா எந்திரிச்சு போக முடியும். சரி சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. விடிகால ஒரு 4 மணிக்கு புளிசோறு கிண்ட ஆரம்பிச்சா போதும். 7 மணிக்கு பஸ் வந்துச்சுன்னா நம்ம ஏறி போயிடலாம். சரிக்கா, நான் போய் இந்த உமா வசந்தி எல்லாத்தையும் இழுத்துட்டு வரேன். பாடி, நைட் 8 மணி ஆயிடுச்சு. நாடகம் வேற போட்டுருவான், நாடகம் வேற பார்க்கணும். 4 முடி 4 முடி. ஐயோ, இவ வேற வந்துட்டாளா? நாடகம் பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு. உள்ளவா சின்ன பொண்ணு, உள்ளதான் உட்காந்துருக்கேன். 4 முடி டிவி பார்த்துட்டு இருக்க. டூர் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா உனக்கு? வா ராணியக்கா வீட்டுக்கு போலாம். ராணியக்கா அங்கேயே வந்து எல்லாத்தையும் படுக்க சொன்னாங்க. நம்ம அங்கேயே படுத்தோம்னா சீக்கிரமா காலையில எழுந்து போலாம். சரி சின்ன பொண்ணு, இன்னும் இவர் வேற காணும். இவர் வேற எங்க போனாரோ தெரியல. வந்த சோறை போட்டு பாலான்னு பாக்குறேன், இன்னும் காணும். வீட்டுல டீ வச்சு கொடுக்கறது இல்லாம கடையிலையும் போய் 2 டீ 3 டீ குடிச்சிட்டு இருக்கான். வேலைக்கு தான் போறது இல்லன்னு பார்த்தா வீட்டுல இருக்க வேலையும் செய்ய மாட்டேன். 4 முடி, நீ போற டீ நானே குடிக்க மாட்டேன், அவர் குடிப்பாரா என்ன? சின்ன பொண்ணு, நான் நல்லா தான் போடுவேன். சரி சரி, தெரியுது. 4 முடி, வா போலாம். இரு, அவளுக்கு ஒரு போனை பண்ணிட்டு வரேன். யோ மனுஷா, எங்கயா இருக்க? டீ கடையில் இருக்க வசதி, என்ன சொல்லு? யோ மனுஷா, எப்ப பார்த்தாலும் இந்த டீ கல்லையே போய் உட்காந்து காசை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வீட்டுக்கு வாயா. வரேன் ஒரு 10 நிமிஷத்துல. புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாள் பாரு. எப்ப பார்த்தாலும் மரியாதை இல்லையே இதை பேசு. யோ, நான் ராணி அக்கா வீட்டுக்கு போறேன். பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுட்டேன். நாளைக்கு நாங்க டூர் போறோம் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம்ல, நீ வரியா என்ன? வசந்தி, நாளை வரல வசந்தி, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு தான் சேர்ந்து குடும்பத்தோட வந்திருக்க. நாளைக்கு நீ தான் வரணும். எல்லாருமே தான் வராங்க. சரி போ, வீட்டை பூட்டிட்டு சாவியை ஜன்னல் மேல வச்சுட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன். சரி மனுஷா, சீக்கிரமா வா. சின்ன பொண்ணு, ஓ மாப்பிள்ள வராரா என்ன? ஆமாடி 4 முடி வராரு. சும்மா 4 முடின்னு சொன்னா சின்ன பொண்ணு. சரி வா போ. நான் ராணிக்கா வீட்டில் இருக்கேன், சீக்கிரமா வா. உமா லட்சுமி எல்லாம் வந்துருவாங்க. போ, கதவை பூட்டிட்டு வரேன். தாய் கலவி, இங்க என்ன பண்ற? இப்பதான் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். சரி லட்சுமிக்கா, கோபப்படாதீங்க, சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன். சரி விடுங்க லட்சுமிக்கா, வாங்க உள்ள போவோம். ராணியை கட்ட போய் பேசுவோம். வா லட்சுமி, வா வா. ராணிக்கா, டூர் பத்தி பேசுனீங்கல்ல, அதான் காலைல சாப்பாடு எது செய்யணுமா இல்ல என்ன பண்ணலாம்னு கேட்டு போலான்னு வந்தேன். சின்ன பொண்ணு எதுவும் சொல்லியா லட்சுமி? இல்லையக்கா, என்கிட்ட எதுவுமே சொல்லியே. அதுக்குள்ள தாய் கழுவியே வீட்டுக்கு வந்துருச்சு. 4 முடி மட்டும் கிட்ட தான் போய் சொல்லிட்டு வந்தேன். உமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அக்கா, இவ சும்மா தாய் கழுவின்னு சொல்லிட்டு இருக்காக்கா. சரி விடு லட்சுமி, சின்ன பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு பேசுவா. அதையே சீரியஸா எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எல்லாருமே இங்கே தூங்கணும். அப்பதான் காலைல சீக்கிரமா எழுந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் படுத்தோம்னா அவளுக்கு பாட்டில் கதவு பிடிட்டு தூங்குவாங்க. நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு புளி சாப்பாடு கிண்டி எடுத்துட்டு போகலாம். அங்கே போயிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு இருந்தா காசு அதிகமாக செலவாகும். மதியத்துக்கு மேலே வேணா ஹோட்டலில் வாங்கிக்கலாம் சுற்றி பார்க்கும்போது. சரிக்கா, நாம செஞ்சுப்போம். நான் போய் பூமாரியும் கூட்டிட்டு வரேன். இங்கே படுத்துட்டு காலையில எஞ்சி போ. பூமாரி மட்டுமா? முத்துமாரி வரலையா லட்சுமி? அவனை கூப்பிட்டங்க, எனக்கு வேலை இருக்கு அது இருக்குன்னு சொல்றான். சரி லட்சுமி, நீ போய் பூமாரி கூட்டிட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து தூங்குவாங்க. ராணிக்கா, டூருக்கு சாப்பாடுலாம் செஞ்சிட்டீங்களா? இன்னும் இல்லை வசந்தி, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். நான் மட்டும் எப்படி செய்யறது? காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு சேர்ந்து எல்லாரும் செய்வோம். இன்னும் உமாளை காணும். உமாளை நானும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், இன்னும் ஆளை காணும். வருவா, ஏதாவது வேலையா இருக்கும் அவளுக்கு. எக்கா, நான் வந்திருக்கேன். ஆமா, வர நேரம் எல்லாரும் வந்தாச்சு. சின்ன பொண்ணு, சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு. சரி எல்லாரும் படுங்க. கிட்டி பாய் கீழே வச்சு போட்டு போறீ. நீ வேணா பாய் போடு, என்னால போட முடியாது. போட்டா போடு, போடாட்டி போ. நான் போய் கட்டல படுக்க போறேன்ப்பா. சோனியா சரி பிடிச்ச சோனியா. ஏ ட்ரம், மரியாதையா இருந்துக்கு. சந்தியா சரி பிடிச்ச சந்தியா. சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலின் எந்த வகை கூறு. சத்தியா சொரு பிடிச்ச சத்தியா. ஏட்டே, அங்க என்ன சவுண்டு? ஒண்ணு இல்லம்மா, நாங்க தூங்க போறோம். பூமாரி வருவாடி, அவளையும் கூப்பிட்டு படுத்து தூங்குங்க. பூமாரியா? ஐயா ஜாலி அம்மா வந்தானே பெட்ரூம் வர சொல்லுமா. அணக்கம் கட்டாம 2 பேர் படுத்து தூங்குனீங்க. ஏதாவது சவுண்டு மட்டும் வரட்டும், வந்து உங்க 2 பேத்தையும் ஒரே அடி அடிச்சு போடுவேன். சரிமா போமா, சொல்ற பச்சைக்கு கேட்கறாங்க. எகிட்டு தான் பேசுவாளுங்க. என்னமா பண்ணிட்டு போங்கடி. என்னட்டி இது, இவ்வளவு வந்திருக்காளுங்க? இங்கே படுத்து தூங்கிட்டு காலை சீக்கிரமா டூர் கழிச்சு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன ராணி இது, அவளுக்குலாம் வீடு இல்லையா என்ன? சத்தம் போடாதீங்க, நான் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். என்னமோ பண்ணித்தல, நான் போய் படுக்க போறேன். நீங்க டிவி ரூம்ல படுத்துக்கங்க, பிள்ளைங்க எல்லாம் பெட்ரூம் ரூம்ல படுத்துருக்காங்க. சரி என்னமோ பண்ணி தொலை. சரி மக்கா, எல்லாரும் படுத்து தூங்குங்க. ராணிகா, என்கிட்ட வந்து படுங்க. இந்த வரேன் லட்சுமி, வரேன். வசந்தி, உமா எங்க இன்னும் ஆளை காணோம்? அவ மாப்பிளைக்கு சோறு கொடுக்க போயிருக்கா, வந்துருவா. எக்கா, நான் வந்துட்டேன். வா உமாலோ, வா வந்து படு. சரி சின்ன பொண்ணு. லட்சுமி சொல்லுங்கக்கா, 4 மணி ஆயிடுச்சா? ஆமா லட்சுமி, இந்த பிள்ளைங்களா தூங்கட்டும். வா, நம்ம போய் புளி சாப்பாடு கிண்டி வச்சு. சரிக்கா, வாங்க போவோம். லட்சுமி, ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு கொடுத்துருவோம். சரிக்கா, சரி. இந்த லட்சுமி, உனக்கு காஃபி கொடுங்கக்கா. சரி லட்சுமி, புளிசோறு செய்ய ஆரம்பிச்சிருவோமா? சரிக்கா, செய்வா. நான் பூண்டெல்லாம் உரிச்சு வைக்கிறேன். சரி லட்சுமி, சரி. லட்சுமி, 1 மணி நேரத்துல புளிசோறுலாம் கிண்டி வச்சாச்சு. இந்த பிள்ளைங்க எல்லாம் போய் எழுப்புறா, ஒண்ணு குடிச்சிட்டு கிளம்புவாங்க. பூமாரி நைட்டு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, அங்கேயே படுத்துக்கிட்டா. சரி லட்சுமி, ஃபோன் பண்ணி சொல்லு, கிளம்பிட்டு வர சொல்லு. சரிக்கா, வாங்க பிள்ளைங்க எல்லாம் எழுப்புவோம். எக்கா, இவ எப்ப மேல போய் படுத்தா? கீழே படுத்திருந்தா சின்ன பொண்ணு. கீழே இடம் பத்திருக்காதுன்னு நினைக்கிறேன் லட்சுமியோ. சரி வா, எல்லாத்தையும் எழுப்புவோம், நேரம் ஆயிடுச்சு.
சின்ன பொண்ணு எந்திரிமா, டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள விழுந்துச்சாக்கா? இப்பதான் தூங்குன மாதிரி இருந்துச்சு. இவளுக்கு இருக்கும், இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா தூங்கினா கூட தூங்கிக்கிட்டே இருப்பா. நாங்களாம் எந்திரிச்சு புளிசோறு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், கிளம்பியட்டோம். நீங்க எந்திரிச்சு முதல்ல கிளம்புங்க, போலாம். மணி 6 சரி லட்சுமி, நான் போய் இந்த பிள்ளைங்களையும் எழுப்புறேன். ஏ வசந்திக்கோ எந்திரிங்க. இன்னொரு 10 நிமிஷம் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு டைம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு உமாலோ, எந்திரி. மணி 6 போகுது. ஏஞ்சி போய் கிளம்புனாதான் 7 மணிக்கு பஸ் வரும், நம்ம ஏறி போலாம். இப்போ பாரு வசந்தி ஒரு சவுட் கொடுக்குறேன், இப்போ எந்திரிக்கிறாளா இல்லையான்னு பாரு. ஏ சின்ன பொண்ணு, காலையிட சின்ன பொண்ணு, காலம் காத்தால ஏன் நின்றுட்டு இருக்கேன் மேல? எவ்வளவு நேரம் எழுப்புறது? 4 மணி. எந்திரிச்சு கிளம்பு போலாம். அவங்களோ புளிசோர்ல கிண்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு காலம் காத்தால என் மேல ஏறி நிப்பியா நீ? சின்ன பொண்ணு நான் போய் கிளம்பிட்டு வரேன். இங்கே இன்னும் மறைச்சு பார்க்காம போய் கிளம்பு போ. சி, இவகிட்டலாம் பேசவா முடியும்? கழுதுங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கு பாரு. சத்யா, மோனி, சத்யா. என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறோம். சரிடி, அப்ப நல்லா தூங்குங்க. டூருக்கு வரலையா? நாங்களா போறோம். அதுக்குள்ள விழுந்துருச்சாம்மா? எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? சரி இரு, நானும் போய் கிளம்பிட்டு வரேன். சீக்கிரம் கிளம்பினா கூட்டு போவேன், இல்லைன்னா இங்கே கிடங்க. ஏ மோனி, மோனி எந்திரிடி, டைம் ஆயிடுச்சு. இப்போ ஓடி ஒரு 10 நிமிஷம். சரி அப்ப நாங்களாம் டூர் போறோம், நீ இங்கே இரு. அதுக்குள்ள விழுந்துருச்சாடி? ஐயோ சத்யா, எங்க போற? இரு நானும் வரேன். எங்க போனாளுங்க எல்லாம்? ஆளையே காணோம். இத்தனை நைட்டு இங்க தானே படுத்திருந்தாளுங்க, ஒருத்தைய கூட காணோம். எப்போ எந்திரிச்சிட்டீங்களா? எப்போ எந்திரிச்சிங்க? இப்பதான் மக்களே எந்திரிச்சேன். உங்க அம்மாக்காரிங்க உங்களுக்கு தான் டீ போட்டுக்கிட்டு இருக்காவ. தங்கச்சி எங்க? அவன் பாத்ரூம்ல இருக்காப்பா, வருவா. இந்தாங்க உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தேன். எங்கிட்டயே ஒருத்தைய ஆளை காணோம். நேற்று நைட்டு இங்க தான் படுத்துட்டு கும்மாள் அடிச்சிட்டு இருந்தீங்க. அவளெல்லாம் கிளம்புறதுக்கு போயிட்டாளுங்க. முன்னியே நீங்க தான் லேட்டு. அவளெல்லாம் கிளம்பி வெளியே நிக்கிறாளுங்க. வாங்க காப்பி குடிச்சிட்டு வாங்க, சீக்கிரம் போவோம். எம்மா எனக்கு காப்பி? அடுக்கல்ல இருக்கு, போய் எடுத்து குறி. எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அம்மா நான் கிளம்பிட்டேன், போலாமா எல்லாரும்? குடிச்சு முடிச்சிட்டிங்களா? வாங்க கிளம்புவோம், எல்லாம் வெளியே நிக்கிறாளுங்க. பஸ் எல்லாம் 4 மணிக்கே வந்துருச்சு, புறப்படுங்க போவோம். ஏ சத்யா, எந்திரி போலாம். உட்காந்துருந்தா இப்படியே உட்காந்துருப்பீங்க.